வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது ஒபதியா 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஒபதியா கர்த்தருக்கு மிகவும் பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். இன்று நாம் ஒபதியாவை குறித்து பார்ப்போம். ஒபதியா என்பவன் அரண்மனை விசாரிப்புக்காரன். சிறு வயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இயேசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை உயிரோடே காப்பாற்றினான். தீர்க்கதரிசிகளை பராமரித்து வந்தான். எலியா தீர்க்கதரிசியின் மேல் இருந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அறிந்திருந்தான். ஆம், நாமும் கேட்ட வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயந்து நடக்கும்போது ஒபதியாவை போல கர்த்தர் நம்மையும் சகல கிருபையினாலும் ஞானத்தினாலும் நிரப்பி நம்மை ஆசிர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.